அன்பான பிஸ்மில்லா ரசிகர்களே, பிரான்ஸ் வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கு மிம்பர் என்று மிக சரியாக பதில் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆனால் இந்த மிம்பர் மேடை செய்யப்பட்ட அந்த முதல் நாள் அங்கே கூடியிருந்த நூற்றுக்கணக்கான சஹாபாக்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த ஒரு மெய்சில் இருக்க வைக்கும் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? வாங்க ஆதாரத்தோட பார்ப்போம். இதற்கான 100% உண்மையான ஆதாரம் சஹீஹ் புகாரி 3571 ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பள்ளிவாசலில் புதிய மின்பர் மேடை அமைக்கப்பட்ட அந்த முதல் நாள் ஜும்மா நாளில் நபி அவர்கள் பழைய மரக்குச்சி தாண்டி புதிய மேடையில் ஏறினார்கள். அடுத்த வினாடி அந்த பழைய காய்ந்த மரக்குச்சியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது சாதாரண சத்தம் அல்ல, அது ஒரு கருக்குழந்தை தன் தாயை பிரிந்து கதறி அழுவது போன்று பயங்கரமான அழுகை சத்தம். அதை கேட்டு பள்ளிவாசலில் இருந்த தோழர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து அழுதார்கள். உயிரே இல்லாத அந்த மரக்குச்சி எப்படி அழ முடியும்? நபி அவர்கள் உடனே மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். அழுது கொண்டிருந்த அந்த மரக்குச்சியை தன் திருக்கரங்களால் அன்போடு தழுவி அணைத்துக் கொண்டார்கள். ஒரு அழுது கொண்டிருக்கும் குழந்தையை தாய் தட்டி கொடுத்து அமைதிப்படுத்துவது போல நபி அவர்கள் அதை அணைத்தவுடன் அந்த மரக்குச்சி மெல்ல மெல்ல தன் அழுகை நிறுத்தி கொண்டது. நபி அவர்கள் கூறினார்கள், அதன் அருகில் ஓதப்பட்ட வந்த இறை நினைவூட்டல்களை பயான்களை இனி கேட்க முடியாது என்ற பிரிவின் ஏக்கத்தினால் தான் அது அழுது புலம்பியது என்று கூறினார்கள். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல உயிரற்ற ஒரு காய்ந்த மரக்குச்சி கூட அல்லாஹ்வின் தூதரின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறது. அவர்களின் பிரிவை தாங்க முடியாமல் அழுதது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நபி அவர்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள்.